ஆரம்பிப்போமா? சூர்யா தேவி இங்க பாரு ரவுடி பேபி. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு, உன் பல்லும் முகரையும். மொத்த வாடி. என் பேர் ஒரிஜினல் பேர் சுப்புலட்சுமி, சூர்யாவும் என் பேர் தாண்டி. ஏன்டி மனத்தை வாங்குற? ரெண்டுமே என் பேர் தான். பாஸ்போர்ட் காமி, ஓட்டர் ஐடி காமி, ஆதார் காமினா எல்லாத்தையும் காமிக்கிறேன். நீ என்ன உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியா? இல்ல யாரு வேணாம், என்கிட்ட நீ வச்சுக்காத. மவளே கிழிச்சிருவேன். ஏண்டி போடி, என்ன சொல்ற போறேன்? ஊர்ல ஒருத்தர் திங்கிற நாய்க்கு பேச்ச பாரு. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நீ எங்க நேருக்கு நேரம் வந்து மோது, என்னமோ வீடியோ தெரியும். நீ அப்படி கையில ஒரு 4 மோதிரம் வேற போட்டுக்கிறாடா. இப்படி 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 மானக்கட்ட நாய். என்னமோ புதுசா வந்து நான் அப்படி. நீ நீ என்ன, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. நீ காலை தூக்கி சம்பாதிக்கிற நாய் தானடி. நீ அனுப்புன மாமா புண்டை அவன் என்னென்ன வாய கலர்னா, என்னென்ன பேசினா வச்சான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். என்ன திட்டிருக்கேன்? உன்னையே கழுவி கழுவி ஊத்திருக்கேன். அவன் என்ன படம் கொடுத்து என்னை படுக்கவான்னு கூப்பிட்டு ஆடியோ வச்சிருக்கிற. உள்ள போற பாடி வந்து 2000 ரூபாயா? ஏண்டி சொகுசு வாழ்க்கைக்கு வாழ்றதுக்காக காலை விரிச்ச நாய் நீ. நீ வந்து என்னை நீ வந்து பேசுற வேற எதுவும் இல்லையா? என்னடி ஆகும்னா பூச்சாடி காமிச்சுக்கிட்டு நீ டவுசர் போடுற பாடி போடுற. எனக்கு டவுசர் போடுறதுக்கு டவுசர் இருக்குது, பாடி இருக்கு, சட்டி இருக்கு, நான் போடுறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் வந்து ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நீ நானும் வந்து மோதுறதா இருந்தாலும் மோதிக்கலாம், சோசியல் மீடியால வேணாம். ஏன்னா உன் வீட்டை தேடி நானே வரேன். ஏன்னா என் வீட்டில் வரும்போது உன் வீட்டை தேடி நானே வரேன். வீட்டை எது காலி பண்ண என்ன கருமாந்திரம் எல்லாமே எனக்கு தெரியும். இங்க அடிப்போம், இங்க ஸ்மெல் வரும். நீ என்ன தெரியுமா, புளிய மரத்துல நின்றுகிட்டு இந்த டாக் சைடு அடிப்பது தெரியுமா? அந்த இனத்தோட சேர்ந்தவ. என்னைய பத்தி தெரியும். இந்த தெருக்காரங்களுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு நான் எப்படின்னு. இங்க வர சொல்றீ. நீ பெரிய ரவுடி தானே. நீ என்னமோ கேட்டது, நீ வா என்கிட்ட மோதுன. நீ இப்ப வா, நீ நல்ல பொம்பளைமா. அட்ரஸ் சொல்லுற. அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது. என் அட்ரஸ் போலீஸுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீ ஒரு ஆளு பேரு. நான் கேட்கறேன், அப்படியே தான் நீ வச்சிருந்தா நீ என்ன அதை வச்சு என்ன புடுங்க நீ புடுங்க போற? ஏடி சம்பந்தமே இல்லாம இந்த ஆடி எப்போ வந்துச்சுன்னா, இந்த ஆடியை பேசி 1 மாசம் ஆச்சுடி. நீ எதையுமே லேட்டா தான் பிக்கப் பண்ணிக்க. ஏதோ தீபாவளிக்கு புருஷன் வந்தாங்கிற காமிக்கலையா? நல்ல பாண்டியா, விருது பாண்டியா, என்ன பாண்டி? இந்த வீடியோ ஓசில இது பண்றதுக்கு ஐயோ இப்படி ஐயோ இப்படி. ஏய் மானங்கட நாயே, நீ நேருக்கு நேரா வா. மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு என் பேரை சொல்லு, கொண்டு வந்து இறக்கி விடுவானுங்க. என்ன மாதிரி என்ன ரேஷன் கடை தர போற? இல்ல நான் கேக்குறேன், நீ ஒரு ஆள் எது கொடுத்தாலும் நீ இப்போ உன் அட்ரஸ் சொல்லு. நாளை காலைல நீ வீடியோ போடலன்னா, இந்த லைவ பார்த்ததுக்கு அப்புறம் நீ வீடியோ போடு. உன் அட்ரஸ் நீ சொல்லு. நான் ஒரு ஆள் சிங்கிளா நான் வரேன். கார்ல நான் வரேன், இல்ல பஸ்ஸ புடிச்சு நான் வரேன். எங்க இருந்தாலும் நான் தனியா வரேன். அவளே அட்ரஸ் சொல்லலாம். அட்ரஸ் சொன்னா நீ என்ன புடிக்கிறியா தாரா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு நான் கேக்குறேன். அதுதான் எனக்கு தெரியுமே. என்னைய வந்து வெறுப்பு, அது எனக்கு தேவையில்லை. என்னைய சுத்தி இதே மாதிரி பிள்ளைங்களை, ஏண்டி உன் பிள்ளைங்களை யார்கிட்ட விட்டுட்டு போறேன்னு நான் சொல்லவா? அவுத்து போட்டு ஆடுற நாய் நீ. சிங்கப்பூர்ல போய் சம்பாதிச்சு வந்த நாய் தானே. அந்த ஹோட்டல் ரூம்ல உட்காந்து பணத்தை இப்படி வீசி காமிச்ச நாய் தானே நீ. திருப்பூர் என்ன பெரிய சிட்டியா? திருப்பூர்ல உன் வீட்டை கண்டுபிடிக்க முடியாதா? நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது. என்ன புதுசா ஒருத்தன் வந்துட்டானா? ஐயோ என் புருஷன் அந்த பிள்ளைங்களை பத்தியே பேசல. இழுத்து பேசுற உன் டாரு டங்கு வாரலாம் நாளை காலைல நான் கிழிக்கிறேன். ஏன்னா சூர்யா வந்து இன்னைக்கு நல்ல ஒரு மைண்ட்ல இருக்கேன். அவள்தான் எல்லாமே தெரியுமே. அவ ஊர்ல அவுத்து போட்டு இது பண்ற நாயின்னு ஒரு ஆட்டக்காரன் கூட சொன்னானா. அவ இங்க வந்து 500க்கும் 700 1000க்குள்ளதான் போவா. அவளோட ரேஞ்சே வந்து 500 1000க்குள்ளதானா. டிக்டாக்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 15,000 10,000 ரேட்டு போட்டதான். அதுவும் மேலூர் ரோட்ல தான் அந்த ஐஸ் பிரியாணிக்காரன். அந்த மாமா பையன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எதுவுமே இது பண்ண முடியாது. நான் ஏதோ சரி ஏதோ லூசு இப்போ தண்ணியை போட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் விட்டுட்டு இருந்தா, நீ என்னமோ ஓவரா வச்சிருக்கேன் பாரு. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். என்ன மவளே, நீ எந்த இதுக்கப்புறம் நீ என்ன பேசு. நீ உன்னோட யூடியூப் சேனல் எப்படி போச்சு? பல எத்தனை ஆட்டக்காரன் திருப்பூர்ல சொன்னாங்க, அங்க போனாங்க இங்க போனாங்கன்ட்டு. நீ வேல் இந்தியா நடமாடும் வா பொத்திக்கு நீ வாடுகிறதுனா பொத்தி. நான் சாதனை போய் பண்றேன்னா சாதாக்கு எனக்கும் பிரச்சனை, மீடியாவுக்குள்ள பிரச்சனை. ரெண்டாவது வந்து சினி ஃபீல்டுக்குள்ள எங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை. நீ என்ன சினி ஃபீல்டுக்குள்ள போனியா? பல பயலோட சேர்ந்து உட்காந்து அப்படியே மழையை பிடிச்சி கசக்கின மாதிரி ஃபோட்டோ ஸ்டில்லும் தண்ணி அடிச்சு ஸ்டில்லு மாதிரி மதிவான மிரட்டினா, மண்ணாங்கட்டி புண்டை மிரட்டினானா, அந்த புண்டை என்னை கட்டி என்னை மிரட்டினான்னு தெரியுமா? அதெல்லாம் அப்போ நான் பயந்தது வச்சதெல்லாம் அப்போ. இப்போ ஒரு கொம்போட மயிரை கூட பிடுங்க முடியாது. புடுங்குறவங்களாம் புடுங்கிட்டான். எல்லாம் பண்ண வேலையும் தெரியும். இதுல வந்து நீ வந்து அவ சொல்ற காட்டுக்குள்ள போய் கல்லுல தொடச்ச நாய் நீ டிஷ்யூ பேப்பர் எவ்வளவு நாளுமா நீங்க டிஷ்யூ பேப்பர்ல துடைக்கிறீங்க?
நாளைக்கு உன்னை கிழிச்சு தொங்க விடுறேன் சரியா? என்னமோ சூர்யாதோட தம்பி, ஓ அவன் தான் அந்த முள்ள மாதிரி புண்டையா? சரி சரி, நம்பர் இருக்கு, அவன் நம்பர் இருக்கு, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நாளைக்கு எங்கே போடணுமோ அங்கே போட்டு விட்டு சோழியை பார்த்துடலாம். நல்ல இன்னும் நிறைய பேசுனனே. ஐயோ நீ போட்ட வெறும் 3 ஆடியாம்மா, சும்மா வச்சு கிளின்னு தரமாட்டால கிழிச்சிருக்கேன். அவன் அப்படியே பம்மிக்கிட்டு பேசுறான். ஏதோ அவன் என்னமோ கூப்பிட்ட மாதிரியும், நான் எவ்வளோ ரூபா கொடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அந்த ஆடியாவா அவன் வச்சிருக்க மாதிரி. ஏன் அதான் நான் சொல்லல, நீ புதுசா பார்த்தவங்க எல்லாமே பெரிய இதா இருக்கும். நீ வேணாம் விடு. உன்னை நான் என்னதான் பேசுறது? நீ எவ்வளவு பெரிய புடுங்கியா இருந்தாலும் நான் இங்க என் வீட்டுல தான் இருக்கேன். நீ வா மனப்பாரு. நீ வந்திருக்கியா? ஆள் இல்லையான்னு நினைச்சேன். 2 நாளா அது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷனா இருந்தேன். பரவாயில்ல, நல்ல ஒரு டாபிக் எடுத்து விட்டுறேன். கவலைப்பட, சந்தோஷமா ஹாப்பி ஃபேமிலியா இருக்கும். பொண்ண மாதிரி காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் கிடையாது. நீ நாயே 10 பேட்ட பல்ல காட்டுற காசுக்கு போற நாய் கிடையாதுண்ணா. மான நஷ்டஈடு வழக்கு எல்லா போலீஸ்காரங்களும் இப்படி அப்படிங்கிற வாயிலெல்லாம் சொல்லாத. செஞ்சிரு, இல்லைன்னா கேஸை கொடு. என் புருஷனை தப்பா பேசினா என்ன பேசினான்னு சொல்லி போய் கொடு. சமூக வலைதளங்கள்ல ஏன் மீராபுதர் முளைய உரண்டே காமிச்சிக்கிட்டு முன்னாடியே உடம்பு நான் உனக்கு போய் கேட்க தோணலையா? இல்லை சீன் படம் என்னென்னமோலாம் வந்துக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கேட்க உனக்கு தோணலையா? சூர்யா கூதியை மட்டும்தான் நீ நக்குவியா? ஏன் கூதியை நக்கடா, என் கூதியை மட்டும்தான் நீ நக்கணும். சிக்கந்திரா வாடா போடான்னு சொன்னின்னு வச்சுக்க, அப்புறம் நல்லா உன்னை விட்டு ஏற விட்டுட்டு போயிருக்கேன். நைட்ல வந்துட்டு போயிட்டு இருந்தானே, உன்கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தானே, அப்போ உன் புருஷன் டம்மியா இப்ப பேசிட்டு கேட்டா? புருஷன்னு ஓ, வெளியே நீ பண்ற தொழில் தெரியக்கூடாது புருஷன்ற பேர்ல ஒருத்தனை வச்சிருக்கியா? அடிமை, உனக்கு கிடைச்ச அடிமை. ஓகே ஓகே, இதை விட மோசமா பேசுவேன், அசிங்கமா போயிடும். என்ன அவனை ஊம்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவனுக்குன்னு பொண்டாட்டி இருக்கா, ஃபெமிலியரா ஒரு பொண்டாட்டி இருக்கா, இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறா. அவளே பட்டின பொண்டாட்டியே பயந்து மிரண்டு போய் எதுவுமே பேசாம பயந்துகிட்டு இருக்கா. நீ ஏன் இது சிக்காந்து இருக்கு? ஏன் அவனை கேக்குதா உனக்கு? நல்லா ஒல்லியா இருக்கான், முஸ்லீம் வேற அப்படின்னு கேக்குதா? நல்லா குட்டியான மாதிரி. உன்னையெல்லாம் அவனுக்கு பிடிக்காது சரியா? அவன் டேஸ்ட்டே வேற மாதிரி, என் டேஸ்ட் வேற மாதிரி. அதனால இருக்கிற கள்ளா புருஷனை வச்சு ஓட்டு. பட்டு 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 அப்படிங்கறதோடு வச்சுக்கோ. சிக்காந்திர வீட்டுலாம் வராத, அப்புறம் நல்லா ஏறி செஞ்சு விட்டு போயிடுவான் உன்னைய. மொத்த மூச்சு மோர குதியும் பேரு. என்னை சொப்பு நோக்கின்னு பேர் வச்சிருக்கான். நானாவது சொப்பு நோக்கியா இருந்துட்டு போறேன். நீ பல பேர் நக்கற கூதி ஆயிராத. அடக்கி இருடி புறம்போக்கு திருட்டு நாயே. உன்னை விட கெட்ட வார்த்தை எனக்கு பேச தெரியும். ஆனா பேச மாட்டேன், ஏன்னா இது சோசியல் மீடியா. உனக்கு வேணா வெக்கமான சூடு சொல்றேன் இல்லாம இருக்கான், எனக்கு எல்லாமே இருக்கு. அதனால நான் பேச மாட்டேன். பேசுற உனக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்? சோ பொத்துக்கிட்டு போ. எவங்கிட்ட படுத்துன்னு கிடக்குது அவங்கிட்ட படுத்து வேலை பார்த்துட்டு போயினே இரு. தேவையில்லாம பேசுன நான் சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதை, ஒழுங்கு மரியாதை. ஊதிய மூடிட்டு இருந்துக்க மொத்தா. நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ பேசி பேசி என்ன பெரிய ஆள் புண்டையா பார்க்கணுங்க. ஒரு 76 சப்ஸ்கிரைபர் புண்டை. இந்த காக்கா பிரியாணிக்காரன் உன்னை போடுறான். மிஞ்சி போனால் ஒரு 100 500 கூட தாண்ட மாட்டேங்குது. ஏன்டா உனக்கு காக்கா பிரியாணிக்காரன் இந்த வேலை வேற யாருமே உனக்கு கிடைக்கலையாடா? இவன் ஒரு ஆள் புண்டை. அவன் முகரை மூஞ்சி குதியும் பாரு. நாங்களாம் புருஷனுக்கு பயந்துதாம்மா இருக்கோம். நீ தப்பா வீடியோ போட்டேன்னா கேள்வி கேட்பேன். நீ தப்பா வீடியோ போடாம இரு, நான் மூடி போவேன். ஓகேவா? நான் சில் பேட் தாண்டி. நீ